மேற்பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபுல்லாக சேதம் அடைஞ்சு போயிடுச்சு. கோபுரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. உடைஞ்ச சிலைகள் தான் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம சின்ன திருப்பதிக்கு வந்துவிட்டோம். அதுவும் கல்வராயன் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன திருப்பதி, அதுவும் திருப்பதிக்கு நிகரான ஒரு பெருமாள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். ஏன்னா கல்வராயன் மலைக்கு ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னால் இந்த கோவிலை சொல்லலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் ரோடு ஒரு ப்ராப்பராகவே இல்லை, அங்கங்கே சேதமடைஞ்சு மழையில் அதிகமாக பார்த்தோன்னா மலை சரிவில் ஏற்பட்டு ரோடு கொஞ்சம் சேதமடைஞ்சு அதெல்லாம் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா பழமையான சின்ன திருப்பதிக்கு வந்துவிட்டோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ரொம்பவும் அற்புதமான ஒரு பெருமாள் கோயில் தான் இது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம். கோவிலுடைய நுழைவாயில் தான். ஆனால் இங்கே ஒரு கோபுரம் இருந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஃபுல்லாக சேதமடைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருச்சு. ஆனால் கோயில் உள்ளே போயிட்டு பார்ப்போங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலுடைய மூலவர் பேர் பார்த்தோன்னா கஜகிரி சீனிவாச பெருமாள் கோவில். உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா பார்த்தீங்களா, மலைக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோவில். அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்களா பழமையான கொடிமரம். அதுக்கப்புறம் இது வச்சுருக்காங்க, மரத்தில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அதுவும் ஃபுல்லாக ஒரே கல்லான ஒரு கொடிமரம் இங்கே இருக்குது. அந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா அழகாக செதுக்கியிருக்காங்க. பாரு, கருடர் இருக்கார். இங்கே பெருமாளுடைய சங்கு இருக்குது. நாமம் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. கோவிலை பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தோன்னா கருங்கல் கட்டிடம் தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு, ஆனாலும் கருங்கல் கட்டிடம் தான். இங்கே பார்த்தீங்களா கோவிலுடைய நுழைவாயில். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க. இவரும் கருடர் தான். அழகான ஒரு சிலை வச்சுருக்காங்க. அப்படியே கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தோன்னா இது திருமாலுடைய பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவருடைய பாதம் வச்சு வழிபடுறாங்க. பூஜைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பார்த்தீங்களா, கோயில் உள்ளே வந்தோடனே இந்த 4 விஷயங்கள் இங்கே இருக்குது. இதுதான் கோவிலுடைய கட்டிடம். ஃபுல்லாக பார்த்தோன்னா கருங்கல் கட்டிடம் தான். அங்கே உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் கோவில் பூட்டி இருக்குது. கோவில் பூட்டி இருந்தாலும் கோவிலை சுற்றி பார்த்துட்டு யாராவது வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, கோவில் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சு போயிடுச்சு. ஃபுல்லாக ஒவ்வொரு சன்னதி இருக்குது. இங்கே இவரும் ஒரு பெருமாள் தான் பார்த்தீங்களா. ஆனால் இவர் பேர் என்னன்னு தெரியல. ரொம்ப பழமையான பெருமாள். இங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தோன்னா உடைஞ்ச சிலைகள் தான் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப மோசமான நிலைமையில் சிலைகள்லாம் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் புதுப்பிச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிலுடைய கோபுரம் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் கோவில். ரொம்ப பழம் வாய்ந்தீங்க பாருங்கள், ஃபுல்லாக சிதறம் அடைஞ்சிருக்கீங்க. ஐ திங்க் இங்கெல்லாம் ஆழ்வார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஆழ்வார்கள் சன்னதி தான். ஆனால் ஒரு சில சிலைகள் மட்டும்தான் இருக்குது, மீது எந்த சிலைகளும் இல்லை. வாங்க கோயிலுக்குள்ளே சுற்றி பார்ப்போம். இங்கே இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. பெருமாள் மட்டும் இல்லை, இங்கே சிவபெருமானும் இருக்கார். இங்கே இது புதுசாக அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த சிவலிங்கத்தில் இங்கே பார்த்தீங்களா,
இந்த சூத்திர கோடை வச்சு சொல்லுவாங்க. இந்த கோவில் இந்த ஒரு சிவலிங்கம் ஒரு பழமையான சிவலிங்கம்னு. இங்கெல்லாம் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன சிவலிங்கம் துணியால் மூடி வச்சுருக்காங்க. இங்கே பெருமாள் மட்டும் இல்லை, சிவபெருமானும் இருக்கார். அப்படியே வாங்க உள்ளே போவோம். இதை பார்த்தீங்களா, கோவிலுடைய மேற்பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். கொடி மரம் இருக்குது, சின்ன சின்ன சன்னதிகள். இங்கே பார்க்குறது தான் நம்ம மூலவர் இருக்கக்கூடிய கோபுரம். ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கோவிலுடைய வெளிப்புறத்துலேருந்து பார்க்குறோம். இந்த கோவில் பார்த்தீங்களா எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்னு. இங்கே சேதம் அடைஞ்சாலும் அந்தாண்ட சைடு கோவில் கட்டிட்டு தான் இருக்காங்க. தேவை அவங்களுக்கு என்ன நிதி உதவி கிடைக்குதோ அதை வச்சு அழகான சின்ன சின்ன சன்னதிகள்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாமே இடிஞ்சு போச்சு. ஏன்னா செடிகள்லாம் வளர்ந்து வேறு போச்சுனாலே அந்த கட்டிடம் இடிஞ்சிரும். அதனால தான் அந்த நிலைமையில் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இந்த சைடில் அம்மனுக்காக தனி சன்னதி கட்டிகிட்டு இருக்காங்க போல். அங்கே பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. கிடைக்கிற நிதியை வச்சு அழகாக பெருமாள் கோயில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ள சிலைகள் இல்லை, ஆனால் அற்புதமாக ஒரு கட்டிடம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே இப்படி ஒரு கோவில் அப்படின்றது தான். இந்த கோவில் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோவில் பார்த்தோன்னா திருப்பதிக்கு நிகரான ஒரு அற்புதமான பெருமாள் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு சின்ன திருப்பதின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. அதுவும் கல்வராயன் மலைக்கு மேலே நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த சின்ன திருப்பதி எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கோவில். அது மட்டும் இல்லாமல் எங்களால் உள்ளே தான் காமிக்க முடியல. அது ஏன்னா இங்கே சனிக்கிழமை தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனிக்கிழமை வாங்க, கண்டிப்பாக இங்கே ஆளுங்க இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில்னே சொல்லலாம். அதனால தான் இந்த கோவிலுக்கு சின்ன திருப்பதின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு சன்னதி கட்டிகிட்டு இருக்காங்க, அம்மன் சன்னதி. இங்கே தான் மூலவர் பெருமாள் உள்ளே இருக்கார். ஒரு அற்புதமான பெருமாள் உள்ள நின்ற கோலத்தில் காட்சி தராதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா சனிக்கிழமை வாங்க. ஒரு அற்புதமான கோவில். நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.